மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ரிலேஷன்ஷிப்னா அதில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் அது ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பும் கூட. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகும்போது தான் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற பாண்டிங்கும் ஸ்ட்ராங் ஆகுது. உங்களுக்கு உங்கள் பேபிக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை அவங்கக்கிட்ட திணிக்காமல் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், என்கரேஜ் பண்ணணும். அவங்க நல்ல விஷயம் எதை பண்ணினாலும் நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அந்த விஷயம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நம்ம என்கரேஜ் பண்ணணும். மார்னிங் எழுந்திருக்கிற டைமில் இருந்து நைட் தூங்குகிற டைம் வரைக்கும் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதெல்லாம் நமக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு ஓகே நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற தாட்டும், அதே சமயத்தில் நான் நல்லது பண்ணுனா என்னை பாராட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணமும் வரும். ஸோ அதுவே அடுத்த டைம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அமையும். சின்ன விஷயம்னு எதையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பாராட்டுங்க. நாங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாப்பா அழாமல் அடம் பண்ணாமல் இருக்கிற அன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு திங்ஸை சாமி ஃபோட்டோட்ட வச்சுருவோம். காஸ்ட்லியெல்லாம் எதுவும் இல்லை, பலூன், பென்சில், சாக்கு, க்ரையான்ஸ் அந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு திங்ஸு. நீங்கள் அழுகாததால் சாமி உங்களுக்காக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி குட் கேர்லாக நீங்கள் இருக்கும்போது டெய்லியும் சாமி உங்களுக்காக ஏதாச்சும் கிஃப்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகி நெக்ஸ்ட் டேவும் அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க லைஃப்பில் பெரிய சேஞ்சஸாக இருக்கும். செகண்ட் ஒன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணணும். நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணாமல் அவங்க சொல்ல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஃப்யூச்சரில் அவங்க கன்வே பண்ண வர விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ண முடியாமையே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. தேர்ட் ஒன், எல்லா நேரத்துலையும் அவங்களால கரெக்டாக பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரைம் சொல்கிறாங்க இல்லை ஏபிசிடி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருப்பாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க. அந்த டைமில் எதுக்கு எல்லோரும் முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான வேர்ட்ஸு எதையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா சொல்ல ட்ரை பண்ணினீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபோர்த் ஒன், ஸ்கூலிங்ஸில் ஏதாச்சும் நல்லா பண்ணலைன்னா திட்டாதீங்க. அது அவங்களோட சேர்ந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட மார்க் ஷீட் காட்டுறாங்க, ஒரு சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்க, பட் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் தான். அப்போ எல்லா சப்ஜெக்டையும் விட்டுட்டு இதில் ஏன் கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டு திட்டாதீங்க. வாவ் சூப்பர்டா கண்ணா, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, அம்மா இந்த சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு. அப்போ சொல்லுங்கள், ஓகேடா கண்ணா நீங்கள் நல்லா தான் படிச்சிங்க, பட் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் அதுலேயும் வாங்கியிருக்கலான்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் இப்போ போட்ட எஃபோர்ட்டை விட டபுள் த டைம் போடுவாங்க. ஃபிஃப்த் ஒன், ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது உடனே திட்டாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் ஸ்மோக் பண்ணும்போது குழந்தைங்க பார்த்துருப்பாங்க, அதனால் ஒரு குச்சியோ பென்சிலோ எடுத்து அந்த மாதிரி இமிடேட் பண்ணுவாங்க. அந்த டைம் உடனே போய் அடிக்காதீங்க, திட்டாதீங்க. அதுக்கு பதிலாக அப்படி பண்ணுறதால என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். சிக்ஸ்த்து ஒன், ஏதாச்சும் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஹானர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொடுங்க. ஸ்கூலில் ஸ்டார்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சார்ட் வச்சுக்கோங்க. எப்போயெல்லாம் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அதில் ஸ்டாரை ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. பெட்டர் அவங்கக்கிட்டேயே கொடுத்து நீங்கள் இதை பண்ணதுனால எங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஸ்டிக் பண்ண வைங்க. அது நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இதே மாதிரி தான் யூடியூப்பில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு அமையும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செவன்த் ஒன், அவங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் ஜாலியாக பேசணும், ஃபன் பண்ணணும், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அவங்க வந்தால் தான் எல்லா விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எய்த் ஒன், அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸை பற்றி திரும்ப திரும்ப பேசாதீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பெட் ஃபெட் பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு இப்படி பண்ணுனீங்க, யூரின் வந்தால் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு திட்டாமல் லாஸ்ட் டைம் யூரின் வந்த உடனே சொல்லிட்டீங்க, அது வெரி குட் அம்மு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ், அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணும்போது இனி நீ என்கிட்ட பேசாத அப்படின்னோ, ஏதாச்சும் ஷாப்பில் நின்றுட்டு வேணும்னு அடம் பண்ணும்போது நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க உங்களை மட்டுமே நம்பி இந்த உலகத்துக்கு வந்தவங்க. நீங்கள் விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவாக பேசக்கூடாது. அது மென்டலி பேபிஸை அஃபெக்ட் பண்ணும். 9th ஒன், அடிக்கடி லவ் யூன்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் பர் டே 3 to 4 times ஆவது சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னும் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க டீனேஜில் ஒரு தேர்டு பர்சன் லவ் யூன்னு சொல்லும்போது அந்த வேர்டை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகாமையோ கன்ஃபியூஸ் ஆகாமையோ அந்த சுச்சுவேஷனை ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி லவ் யூன்னு சொல்லும்போது நமக்காக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் 10th ஒன், மோஸ்ட் காமன்லி எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படுற ஒரு விஷயம், அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எவ்வளோ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது அவங்களுக்கு பத்தாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேபி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது அவங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.